ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பாக்கு பொடி பண்ண போறோம். இது வந்து தமிழ்ல வந்து கருவேப்பிலை பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா கொடுக்குற ஒரு பொடி ஹெல்தியா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் பண்றது வந்து எங்க வீட்டில் எங்க அம்மா பாட்டி இவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதுதான் நான் பண்ணி காமிக்க போறேன். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஈஸியா இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்கும், இட்லிக்கு சூப்பரா இருக்கும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து 6 காஞ்சி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும். இன்னொன்று கருவேப்பிலை ஹீட்டாக இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய கருவேப்பிலை தான் போடணும். உளுத்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக, அந்த தனியா ஜீரகம் எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் தான். அப்புறம் தோல் எடுக்காத பூண்டு, ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், தனியா வந்து ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம். இந்த கருவேப்பிலை வந்து நிறையவே எடுத்துட்டு நீட்டாக தோல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் ஒரு 2 வாட்டி அலசி ட்ரை பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் எங்கேயுமே தண்ணி இருக்காது பாருங்க. எனக்கு ஆஃப்டர்நூன் காய வச்சுட்டா ஈவினிங்கு நல்லா ஆறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எந்த ஆயில் எதுவுமே போடலாங்க. ஆயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா ஆயில் போட்டால் வந்து கொஞ்சம் முத்த மாதிரி ஆகும், அந்த ஈரத்தன்மையோட இருக்கும். ஈரத்தன்மைனா பொடியாக இருக்காது பொடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வித்தவுட் ஆயில் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போதான் வந்து நல்லா ட்ரை பொடி மாதிரி இருக்கும். ஆயில் வேணும்னா ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வித்தவுட் ஆயில் தான் கருவேப்பிலை மட்டும் ஃப்ரை பண்ணுறேன், மீதி எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு, ஆக்சுவலி வந்து இது ஃப்ரை கருவேப்பிலை ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி எல்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் எப்படி சும்மா கையில் எப்படி நம்ம நசுங்கிட்டோம்னா பொடி ஆகிடும். அந்த அளவுக்கு கையில எப்படி நசுக்குனா வந்து பொடி ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேன் கீழே வச்சுட்டோம்னா இன்னும் சீக்கிரமா ஃப்ரை ஆகும். பட் ஒரு ½ டே போதும். சில டைரெக்டாக அப்படியே கழுவி அப்படியே ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு அதை விட இது நல்லா இருக்கும், இந்த நேச்சுரலாக ஃப்ளேவர். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆனால் ஒரு சவுண்ட் வருமே, சரிதா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டேன் நான். இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் காஞ்சி மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியா ஜீரகம் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரே வாட்டி கூட போட்டுக்கலாம். பட் மிக்ஸி அரைக்கும் போது காஞ்சி மிளகாய் நம்ம வந்து மிக்ஸி அரைச்சா நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு கையில தான் பழகம், அதனால வந்து கையில தான் போட்டுட்டு இருக்கேன். பழகுமா? சாரி, எனக்கு கையில தான் பழக்கம், அதனால வந்து கையில போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம். இது 3 போட்டு நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன், ஹை ஃப்ளேம் வைக்கலாம். ஓகே, சிம்லையே வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண நல்லா ஸ்மெல் வரும். இன்னொன்று, சில பேர் புளி போடுவாங்க, எங்கள் வீட்டில் புளி போட மாட்டோம். அதுக்கு தான் வந்து காஞ்சி மிளகாய் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின்லி வந்து இந்த டெலிவரி டைமில் கொடுக்கறதுனால புளி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பொடிக்கு. ஏன்னா இட்லிக்கும் அதுதான், சாப்பிடும்போது கூட ரைஸ் வைக்கும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் இதில் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரை ஆகி போச்சு, ஆஃப் பண்ணிட்டேன்.
நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா கறி பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெறும் காஞ்சி மிளகாய் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். காஞ்சி மிளகாய் அண்ட் உப்பு. ஆக்சுவலாக இதில் வந்து கல்லுப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் பொடிக்கும் பச்சடிக்கு கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ பிங்க் சால்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாய் மிக்ஸி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு அரைக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, தனியா, அதை போட்டு உளுத்தம் பருப்பு, தனியா, ஜீரகம் ஒரு சுத்தி அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, பூண்டு அப்புறமா போடலாம். ஏன்னா அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். பத்தலாம் கொஞ்சம் தான் கருவேப்பிலை போட்டா. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. உளுத்தம் பருப்பு நிறைய போடாதீங்க. ஏன்னா அந்த நம்ம கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதே வந்து ஹெல்த் அண்ட் இதுக்காக தான், மெயின் ஹெல்த்துக்காக தான். ஸோ அந்த டைம்ல நம்ம போய் உளுத்தம் பருப்பு போட்டோம்னா நோ யூஸ். ஜஸ்ட் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக மட்டும் உளுத்தம் பருப்பு போடுங்க. நிறைய உளுத்தம் பருப்பு போட்டால் என்ன ஆகும்னா நீங்கள் கருவேப்பிலை பொடி பண்ணி நோ யூஸ் இல்லையா, அதுக்கு பருப்புலேயே சாப்பிடணும். இன்னும் சாஃப்டாக எல்லாம் ஆகலாம், கொரப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உப்பு செக் பண்ணுங்க. அண்ட் நம்ம கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, அந்த மீதி பூண்டு கூட போட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப கிரீனா எல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் ரெட்டிஷா கூட இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கும், ரொம்ப கிரீனா எல்லாம் இருக்காது பொடி. அங்கங்க நம்ம காஞ்சி மிளகாய் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கலாம். ஆஹா ஆமா. ஓகே, ஸோ இந்த காரம் போடலாம். ஏன்னா எனக்கு இது டெய்லி சாப்பிடணும். ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, எப்பவுமே 2 பொடி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. பருப்பொடி மெயின், பருப்பொடி இல்லாமல் ஒரு பொடி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீட்டாக ஒரு வாட்டி இல்லை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம், அதனால ஓரளவுக்கு பொடி பொடியாக இருக்கும். இதே வந்து நம்ம ஈரத்தன்மை இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணோம்னா இந்த ஒரு பொடி மாதிரி இருக்காது, கொஞ்சம் தொக்கு மாதிரி திக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா பொடி பொடியாக எப்படி இருக்குன்னு. உதிரியாவா இது பேர் கூடவா, பொடி பொடி தான் இது. ஸோ இப்படி பொடி பொடியாக இருக்கும். எய்தர் டிஃபனுக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் வைக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 2 வாய் வந்து இதில் சாப்பிட்டா இந்த ஹேர் ஃபால் எல்லாம் குறையும் ஜென்ரல் பீப்புளுக்கெல்லாம். அண்ட் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா டெலிவரி ஆன அம்மாவுக்கு கொடுப்பாங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த உமனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ வந்து புளி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இது வந்து புளியே போட மாட்டோம், உளுத்தம் பருப்பு நிறைய போட மாட்டோம். ஓகேவா, அந்த பொடி வேற டேஸ்ட் மாதிரி. புளி போட்டால் வந்து கொஞ்சம் பச்சடியான டின்ட்டு மாதிரி வரும். ஸோ எங்கள் வீட்டில் பொடி இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.